டெல்லி போலி விவசாயிகள் போராட்டம். ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு விவசாய சங்கம்லாம் போராட்டம் நடத்தினாங்க. அப்புறம் உச்சநீதிமன்றமே அதில் தலையிட்டு ஒரு குழு அமைத்து இந்தியா முழுக்க போய் சந்திச்சுட்டு வாங்கன்னு சொல்லி அந்த குழு என்ன சொல்லிட்டாங்க, கிட்டத்தட்ட 85% மேலே இருக்க விவசாயிகள் வந்து அந்த சட்டத்தை, வேளாண் சட்டத்தை வரவேற்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் ஏகப்பல விஷயங்கள் காரணத்தினால பிரதமர் என்ன பண்ணார், நான் தற்காலிகமாக நிறுத்திக் கொள்கிறேன் அப்படின்னாரு. இல்லை, குறிப்பாக கூட நம்ம அந்த போராட்டத்து நடுவில் வந்து இந்த சீக் ஃபார் ஜஸ்டிஸ், இந்த காலிஸ்தான் பிரிவினைவாத அமைப்பு வந்து ஒரு பகிரங்கமான ஒரு அழைப்பு விடுறாரு. யாராவது ஒருத்தர் செங்கோட்டையில் போய் இந்திய கொடியை கழட்டி காலிஸ்தான் கொடியை ஏற்றுறவங்களுக்கு இத்தனை சம்மானம் தரப்படும் அப்படின்ற ஒரு பகிரங்க அறிவிப்பை வெளியிட்டதெல்லாம் பார்த்தோம். அதெல்லாம் ஓஞ்சி முடிஞ்சுது. இப்போ மீண்டும் இதே மாதிரி விவசாய சங்கங்கள், அதாவது போலி விவசாயிகள் ஒரு போராட்டத்தில் குவிச்சிருக்காங்க. மத்திய அரசும் வந்து நீங்கள் வாங்க உட்காந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லி பல முறை பேச்சுவார்த்தையும் நடத்துகிறாங்க. பட் ஒவ்வொரு முறையும் போயிட்டு கிட்டக்க போயிட்டு வந்து அவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஏதோ ஒரு தெரியாத புரியாத காரணங்களால் அதுலேருந்து பேக் அடிக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இப்போது இந்த போராட்ட நடுவில் திரும்பவும் இந்த சீக் ஃபார் ஜஸ்டிஸ் அமைப்புடைய தலைவர் பண்ணும் அவர் என்ன சொல்கிறாரு, விவசாயிகளே உங்களை பார்த்து ஒரு தோட்டா வந்துன்னா நீங்கள் எடுத்து எல்லாரையும் சுடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் தேவையோ அதெல்லாம் வந்து நாங்கள் இறக்கிறதுக்கு தயார். அவர் இந்த மாதிரி ஒரு பகிரங்கமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு இந்த காலிஸ்தான் பிரிவினைவாத அமைப்பு பண்ணும். இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொன்னது போல் ஆரம்பத்திலேயே இந்த விவசாய போராட்டம் என்பது விவசாயிகளுக்கான போராட்டமாக இல்லை. இட் வாஸ் எ டூல் கிட் அண்ட் இட் இஸ் எ டூல் கிட். இவர்கள் அந்த டெல்லியை நோக்கி டிராக்டர் பேரணி போன போது ஒரு அசம்பாவிதம் நடந்தது. ஒருத்தர் இறந்து போனார். அவர் யார் என்று பார்த்தால் ஆஸ்திரேலியா நாட்டு பிரஜை. அந்த போன முறை நடந்த பெரிய போராட்டத்தின் பின்னணியில் நின்று இயக்கியது முழுக்க பார்த்தால் கனடாவை சேர்ந்த பல சீக்கிய அமைப்புகள். ஆக ஆஸ்திரேலியாவிலும் கனடாவில் இருக்கக்கூடிய சீக்கிய அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து இந்த விவசாய போராட்டத்தை இயக்கி கொண்டிருக்கிறார்கள். இப்போ இந்த வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்று அவங்க முதல்ல டார்கெட் வச்சாங்க. அரசாங்கம் வாபஸ் வாங்கியாச்சு. அப்படி வாபஸ் வாங்கி பிறகும் இவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் நோக்கம் வந்து விவசாய சட்டத்தை திரும்ப பெறுவதோ இல்லை விவசாயிகளுக்கான போராட்டமோ இல்லை, தெளிவாக தெரியுது. இப்போ பாருங்க, இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இப்போ புதுசாக சில டிமாண்ட்ஸ் வச்சிருக்காங்க. மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க. இப்போ ஏற்கனவே வந்து 18 ரூபா கோதுமைக்கான சப்போர்ட் ப்ரைஸ். இப்போ நம்ம கவர்மெண்ட் வந்து 23 ரூபா சப்போர்ட் ப்ரைஸ் மிச்சம் எக்ஸ்ட்ரா அவங்க கொடுக்க போகிறாங்க. அப்போ ஒரு 30 ரூபா பக்கம் வரும்னு நினைக்கிறேன். 30, 32, 33 ரூபா அப்படி மார்க்கெட்டில் வரும் கோதுமையுடைய ப்ரைஸ். இப்போ என்ன சொல்கிறாங்க, இன்னும் நிறையா உயர்த்தி கொடு, 100 கணக்கில் கொடு, பொதுமக்கள் கோதுமை கிடைக்காதப்ப எனக்கு அதை பற்றி என்ன கவலை. அதாவது ஒரு கவர்மெண்ட் அரசாங்கத்தை சீர்குலைக்கணும், மக்கள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பு ஏற்படுத்தணும், இதுதான் நோக்கமே தவிர உண்மையிலேயே விவசாயிகளுக்கான அமைப்பாக தெரியவில்லை. ஏன்னா பாருங்க, அந்த நிறைய வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. சாயங்காலம் எல்லா கியூவில் நின்று அந்த மது வாங்கி குடிப்பதற்கு பெரிய கியூவில் நின்று நிற்கிறது என்ன, சொகுசு கார்கள், பெரிய டெம்பரரி ஷெட்டு, அதில் ஏசி, அது வசதிகள், பாரு, ஜிம்மு எல்லாம் பார்க்கும்போது விவசாய போராட்டம்னு நமக்கு தெரியல. இந்த அளவுக்கு எங்கேருந்து பணம் வருது, அப்போ எந்த அளவுக்கு ஒரு ஃபாரின் மிஷினரி இங்கே இயங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கு பாருங்க. இப்போ அவங்க காலிஸ்தான், தனி காலிஸ்தான் வேண்டும் என்று போராடணும் என்று சொல்கிறார்கள். இது பின்னால் அஜெண்டா, அதை தெளிவாக சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் பஞ்சாப் என்று சொல்லக்கூடிய பகுதி, நம்ம நாட்டில் நம்ம பார்க்கக்கூடிய பஞ்சாப் வந்து கிழக்கு பஞ்சாப் என்று சொல்லணும். மேற்கு பஞ்சாப் என்பது பாகிஸ்தானில் இருக்கு. உண்மையிலே பஞ்சாப் அதுதான். இங்கே பஞ்சாபில் வந்து 5 நதி 2 நதி தான் வரும். மிச்சம் 5 நதியும் இருக்கக்கூடிய பகுதி முழுக்க பஞ்சாப் பாகிஸ்தானில் இருக்கு. இந்த பஞ்சாபை போல 2, 3, 4 பங்கு பிரியுது அந்த பஞ்சாப். கோதுமை விளையக்கூடியதெல்லாம் அங்கே தான், நெல் கோதுமை விளையக்கூடிய பகுதியெல்லாம் அங்கே தான். அப்போ அந்த பகுதி, அந்த பஞ்சாப் முதல்ல நீ போய் காலிஸ்தான் வேணும்னா பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாபை பிரித்து காலிஸ்தான் வாங்கிட்டு வாங்க, அப்புறம் இந்தியாவில் உள்ள பஞ்சாபை அதை சேர்த்துக்கலாமாங்கிறத அப்புறம் பார்க்கலாம். அதை நோக்கம் வந்து இவன் போய் பாகிஸ்தானில் போய் அந்த பஞ்சாபை தனியாக பிரித்து கொண்டு கேட்பானா? இப்போ இந்த தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் வந்து ராஜஸ்தான் எல்லையை நோக்கி சர்வதேச எல்லையில் வாங்க, உங்களுக்கான ஆயுதங்கள் பாகிஸ்தானால் அங்கு ரெடியாக இருக்கும்னு சொல்லி பேசுறாரு. வெளிப்படையா ஓப்பன் கால். இது வந்து நிச்சயமாக விவசாய போராட்டமே இல்லை. இது வந்து ஒரு சர்வதேச அளவில் திட்டமிடப்பட்ட ஒரு டூல் கிட், இன்னொரு நிழல் யுத்தமாக தான் இதை நம்ம வந்து பார்க்கணும் நிச்சயமாக. அதனால் இதில் வந்து இந்த ஜெகதீப் சிங்னு ஒருத்தர் சொல்லியிருக்கார், இந்த ராம் மந்திருக்கு பிறகு வந்து மோடியுடைய மதிப்பு வந்து பல மடங்கு உயர்ந்துடுச்சு. ஆகவே
மோடியை வீழ்த்துவதற்காகத்தான் இப்போ விவசாய போராட்டமே ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ உண்மையிலே விவசாய போராட்டம் என்று சொன்னால் இப்போ பஞ்சாப்ல மட்டும்தான் விவசாயி இருக்கானா? யூபியில் எத்தனை பேர் விவசாயி இருக்காங்க? மத்திய பிரதேசத்தில் இருக்காங்க. உண்மையில பார்த்தோம்னா நம்ம நாட்டில் இன்றைய லெவலில் புள்ளி வர பிரகாரம் பஞ்சாபில் விளையக்கூடிய கோதுமையை விட அதிகமான கோதுமை மத்திய பிரதேஷ் உற்பத்தி செய்து கொடுக்கிறது. ஆனால் மத்திய பிரதேச விவசாயி யாரும் வந்து இவங்களுக்கு ஆதரவு கொடுக்கல. மகாராஷ்டிரா மிகப்பெரிய ஃபார்மர் மார்க்கெட், ஃபார்மர்ஸ் இருக்கக்கூடிய பெரிய ஹப்பு நம்ம நாட்டில். மகாராஷ்டிரா யாரும் வந்து இவங்களுக்கு ஆதரவு கொடுக்கல, கர்நாடகா கொடுக்கல. தமிழ்நாட்டில் கூட யாரும் இந்த ஐயாக்கணு வேணா கொடுப்பாருன்னு நினைக்கிறேன், வேற யாரும் இவங்களுக்கு ஆதரவு கொடுக்கலையே. ஆகவே விவசாயிகள் என்ற பெயரிலே இவர்கள் இயக்கப்படக்கூடிய வெளிநாட்டு சக்திகள், இதை மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். அதனால மிரட்டி பணியை, ஏற்கனவே பழைய செயலே பார்த்தோம், மிரட்டி பணியை வைக்கக்கூடிய போக்கு தான் நமக்கு தெளிவாக தெரிகிறது. இது நடக்காது. அதனால நிச்சயம் வந்து சட்டம் தன் கடமையை செய்தால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்ன பொறுத்த வரைக்கும் அந்த லத்தி சார்ஜ், இந்த கண்ணீர் புகை குண்டு, ரப்பர் குண்டு, இதெல்லாம் ஒழுங்காக சட்டம் தன் கடமையை ஒழுங்காக செய்தால், இரும்பு கரம் கொண்டு தன் கடமையை ஒழுங்காக செய்தாலே இந்த போராட்டம் அடக்கப்பட்டு விடும் என்று நான் நினைக்கிறேன்.